இந்த நூற்றாண்டின் மாமனிதரை பற்றிய பதிவு இது. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. 1940ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் மேல கருவேலங்குளம் என்கிற குக்கிராமத்தில் இவர் பிறந்தார். தன்னுடைய முதலாவது அகவையிலேயே தந்தையையும் இழக்க அம்மாதான் இவரையும் இவருடைய அண்ணனையும் வளர்த்தாங்க. இவர் ஊர்ல சாலை வசதிகள் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, அவசரத்துக்கு தீப்பெட்டி வாங்க கூட ஒரு பெட்டி கடையும் கிடையாது, போக்குவரத்து வசதி எதுவும் இல்லை, அவ்வளவு ஏன் மின்சாரமே கிடையாது. ஊர்ல மொத்தமே 35 வீடுகள் தான் இருக்கும். தினமும் பள்ளிக்கு செல்ல 10 கிலோமீட்டர் நடந்தே போகணும். இரவு மண்ணெண்ணெய் விளக்குல தான் பள்ளி பாடமும் படித்தார். பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரி படிப்புல இளங்கலை படித்த பின்பு முதுநிலை படிக்க தமிழை விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் கல்லூரியில் இவர் மட்டுமே தமிழை தேர்ந்தெடுத்ததால் கல்லூரி நிர்வாகம் இவரை வேறு ஏதாவது பாடத்தை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொண்டது. ஆனால் இவரோ தமிழ்தான் படிப்பேன் என விடாப்பிடியாக தமிழை தான் படித்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்தியா சீனா போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் வான்வழியில் நம் நாட்டின் முதல் பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேச்சை கேட்டு தன்னிடம் இருந்த 8 சவரன் தங்கச் சங்கிலியை தேசிய பாதுகாப்பு நிதிக்காக அன்றைய முதலமைச்சரான காமராஜரிடம் கொடுத்து அவரின் பாராட்டையும் பெற்றார். பிறகு நூலக அறிவியல் படித்து தங்க பதக்கம் கோல்டு மெடலிஸ்ட் பெற்றார். 1963ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் உள்ள ஸ்ரீ குமர குருபர சுவாமிகள் கலை கல்லூரியில் நூலகர பணியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழித்து 1998ஆம் ஆண்டு ஓய்வும் பெற்றார். 35 ஆண்டுகள், அதாவது 420 மாதம், மாதம் தன் சம்பள பணம் அனைத்தையுமே ஏழை குழந்தைகள் படிப்பிற்காக, வைத்திய செலவுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து விடுவார். அவர் 30 ஆண்டு சம்பாதித்த பணம் 30 லட்சம். 30 லட்சமும் ஏழை குழந்தைகளுக்காகவே கொடுத்து விட்டார். சரி, மொத்த சம்பளத்தையும் சேவைக்காகவே கொடுத்து விட்டால் அவரின் உணவு மற்ற இதர செலவுகளுக்கு பணம் தேவைப்படும் தானே. அதனால் கல்லூரி முடிந்ததும் மாலை வேளையில் ஆரியாஸ் உணவகத்தில் சர்வராக பணிபுரிந்தார். கல்லூரி விடுமுறை நாட்களில் காலையிலும் பணி செய்தார். மாத சம்பளம் 600 ரூபாய், 3 வேளை உணவு, தங்கும் இடமும் கிடைத்தது. அவருக்கு அதுவே போதுமானதாகவும் இருந்தது. இப்படி தன் வாழ்நாள் முழுவதையும் ஏழை குழந்தைகளுக்காகவே அர்ப்பணித்தார். இந்த அர்ப்பணிப்பின் காரணமாக இவர் திருமணமும் செய்து கொள்ளவில்லை. இவர் பெற்ற விருதுகளை பட்டியலிடுகின்றேன். இந்திய அரசாங்கத்தால் இந்தியாவில் சிறந்த நூலகர் விருதையும் பெற்றார். உலக புகழ் பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவருக்கு நோபலஸ்ட் மேன் ஆஃப் தி வேர்ல்ட் என்ற விருதையும் கொடுத்தது. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதர் என்று யுனைடெட் நேஷனும் அறிவித்தது. அது அமெரிக்க நிறுவனம் இவருக்கு மேன் ஆஃப் த மில்லினியம் என்ற விருதையும் கொடுத்து இந்திய மதிப்பில் சுமார் 30 கோடி ரூபாய் பணமும் பரிசாக கொடுத்தது. அந்த 30 கோடி ரூபாய் பணத்தையும் ஏழைக்காகவே கொடுத்து விட்டார். அவர் அளித்த பேட்டியில் அவரின் கருத்துக்களையும் பகிர்கின்றேன். என் அம்மா எனக்கு 3 பாடங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. முதல் பாடம், எதற்கும் பேராசைப்படாதே. 2வது பாடம், எது கிடைத்தாலும் 10ல் 1 பங்கு இல்லாதவர்களுக்கு கொடு. 3வது பாடம், தினமும் ஒரு உயிருக்கு நன்மை செய்தால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அன்பு என்பது மனிதர்களிடம் வைக்கும் அன்பு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கிட்டையும் வைக்கணும். அந்த அன்பு வச்சா மட்டும் தான் வாழ்க்கையில உண்மையாகவே சந்தோஷமாக வாழவும் முடியும். நமக்காகவோ வாழாம எப்போ மற்றவங்களுக்காகவும் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நமக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை நிலையாக கிடைக்கும். எனக்கு பணத்தின் மீது எந்த ஈர்ப்பும் இல்லை. ஒருத்தருக்கு பணம் 3 விதத்துல கிடைக்கும். 1, முதியோர்களால் சேர்த்து வைத்த பரம்பரை சொத்து. 2வது, சுய உழைப்பால் சம்பாதித்த பணம். 3வது, பிறர் மூலமாக அன்பளிப்பாகவோ டொனேஷனாகவோ கிடைக்கக்கூடிய பணம். ஆனால் எவ்வளவுதான் நாம சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து அதுல கிடைக்கிற மன திருப்தியை வேறு எதிலையும் நமக்கு கிடைக்காது என அவர் கூறினார். இவரின் இந்த சேவை குணத்தால் காமராஜர், எம்ஜிஆர், நெல்சன் மண்டேலா, பில் கிளின்டன், அப்துல் கலாம் ஐயா, மன்மோகன் சிங் போன்ற தலைவர்களின் பாராட்டையும் இவர் பெற்றுள்ளார். என்னை பொறுத்தவரை இந்த நூற்றாண்டின் மாமனிதர் இவரே. தற்போது பாலம் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஏழைகளுக்கு சேவையாற்றியும் வருகிறார். என்னால் இந்த வயதில் உழைத்து ஏழைகளுக்கு சேவை செய்ய முடியவில்லை. அதனால் இருப்பவரிடமிருந்து இல்லாதவர்களுக்கு உதவிகளை சென்றடைய ஒரு பாலமாக இருந்து நான் வருகிறேன். அதனால்தான் பாலம் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நான் நடத்தி வருகிறேன் என்று கூறுகிறார். மேன் ஆஃப் த மில்லினியம் ஐயா திரு பாலன் கல்யாண சுந்தரம் தான் இவர். இவருடைய பேரை நான் ஏன் கடைசியா சொன்னேன் பார்த்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. இவருடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
இவருடைய வாழ்க்கையே நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்தது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இவரை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.